கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம சென்னை ஜப கோபுரத்தில் நமக்கு சேமம் உபவாச பிரேயர் நடக்கும். காலையில் கரெக்டாக 10 மணிக்கெல்லாம் வந்து நம்ம ஜப மையத்தில் வந்து கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? யோவான் 16:20. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்னைக்கு என்ன துக்கத்தோட உட்கார்ந்து இந்த காலை வேளையிலே மங்கள வார்த்தையை கேட்குறீங்க? வார்த்தையை கேட்குற அளவுக்கு கூட உனக்கு மனசு இடம் கொடுக்கல. என்னாலும் இருக்கிற கொஞ்சம் பலத்தில் நீ இன்னைக்கு டிவி ஆன் பண்ணியிருக்க, இல்லைன்னா மொபைல் ஆன் பண்ணியிருக்க, இல்லைன்னா சிஸ்டத்தை ஆன் பண்ணி இந்த மங்கள வார்த்தையை கேட்குறீங்க. இது எதேச்சமாக நடந்த காரியம் அல்ல. ஆண்டவர் உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுறதுக்கான டேன் டே வந்ததுனால இன்றைக்கி நீ கண்டிப்பாக இதை ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் தான் ஓப்பன் பண்ணியிருக்கார். இன்றைக்கி யாரெல்லாம் உங்கள் வீட்டில் குடும்பத்தில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல துக்கத்தோடு இருக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் இந்த மங்கள வார்த்தையை நீங்கள் தயவுசெய்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்க அதை பார்க்கட்டும். அதன் நிமித்தம் விழுந்து போன அவங்களுடைய விசுவாசம், நம்பிக்கை உயிர்ப்பிக்கப்பட்டு எதில் அவங்க துக்கத்தோடு இருந்தாங்களோ அந்த துக்கத்தை ஆண்டவர் இன்னைக்கு சந்தோஷமாக மாற்றும்படி அவங்க வாழ்க்கையில் இது ஒரு அற்புதத்தின் நாள். இட்ஸ் எ மிரக்கிள் டே. இந்த பகல் வேளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தின் வேளையாக கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிளில் ஈசாக்குடைய தாயினுடைய மரணம் அவனுக்கு பெரிய துக்கம் கொடுத்தது. ஆனால் அவர் டெய்லி துக்கத்தோடு வீட்டில் உட்காந்தாச்சுனால அவங்க அம்மா ஞாபகம் வந்ததுனால டெய்லி சாயங்காலம் வெளியே போய் உட்கார்ந்து தியானம் பண்ணிகிட்டே இருப்பானான். எதுக்கு தியானம் பண்ணுறான்? அந்த துக்கத்தை மறக்கிறதுக்காக வேண்டி தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஒரு நாள் அவன் டெய்லி அனாதையை போல போய் உட்கார்ந்து ஒரு இடத்துல தனியாக அந்த துக்கத்தை மறக்கடிக்க தியானம் பண்ணுறதை பார்த்து ஆண்டவர் அவனுக்காக ஒரு நல்ல மணவாட்டியாகிய ரெபேக்காளை கொண்டு வராரு. வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய வீட்டிற்கு அழைத்து கொண்டு போய் அவளை நேசித்தான். தன் தாயின் நிமித்தம் கொண்ட துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். அதான் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற ஆண்டவர், ஆறுதல் செய்கிற ஆண்டவர். அப்போ பாருங்க, அவன் துக்கத்தோடு இருக்கிறான். ஏன்னா அந்த இழப்பு, தாயாருடைய மரணம். அப்போ அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான செய்தி நடந்தால் தான் அந்த துக்கத்தை அவனால் மறக்கடிக்க முடியும். அதுக்காக அந்த வீட்டில் ஆண்டவர் நல்ல காரியம், அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாரு. துக்கமாக இருந்த வீடு இப்போ சந்தோஷமான வீடாக மாறிட்டு. இன்னைக்கு ஏதோ ஒரு இழப்பின் நிமித்தம் உன்னுடைய வீடு துக்கத்தோடு இருக்கலாம். இதே போல் நீங்கள் நேசித்த யாரோ ஒருவரை நீங்கள் இழந்திருக்கலாம். அதன் நிமித்தம் துக்கம் இருக்கலாம். இல்லைன்னா ஒரு பெரிய கொள்ளை நோய் உங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தரை தாக்கி அதன் நிமித்தம் துக்கத்தோடு இருக்கலாம். இல்லைன்னா நீ எதிர்பார்க்காத ஒரு தோல்வி உன் வாழ்க்கையில் வந்து நீ துக்கத்தோடு இருக்கலாம். இல்லை நீ நினச்சே பார்க்கல, ஏதோ ஒரு வழக்கு உன் மேலே போடப்பட்டு நீ துக்கத்தோடு இருக்கலாம். என்னைக்கோ நடந்த ஒரு சம்பவம் அதை இன்னைக்கு வலிச்சு வச்சு உனக்கு ஒரு பேரில் ஒரு வழக்கை போட்டு எஃப்ஐஆரை போட்டு உன்னை இன்னைக்கு மனவேதனைக்குள்ளாக துக்கத்துக்கு நேராக நடத்தி இருக்கலாம். இல்லைன்னா ஏதோ ஒரு நிந்தை உன் வாழ்க்கையில் ஒரு துக்கத்தை கொண்டு வந்திருக்கலாம். ஒரு ஏமாற்றம் துக்கத்தை கொண்டு வந்திருக்கலாம். இவங்க இப்படி செய்துட்டாங்க, இவங்ககிட்ட இதை எதிர்பார்க்கல அப்படின்னு எல்லாம் காலையில் உட்காந்து ஏதோ ஒரு துக்கத்தின் மத்தியில் அப்படியே வீடே சோகமாக இருந்துகிட்டு இருக்கா. அந்த வீடை இன்னைக்கு மன மகிழ்ச்சியின் வீடாக கொண்டு வருவார். நம்ம இப்படி இருக்கும்போது அதை அப்படியே கண்டினியூ பண்ண விட்டோன்னா நம்ம டிப்ரெஷனில் போயிடுவோம். அதனால தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவங்க துக்கத்தோடு இருக்கிற நேரத்தில் சந்தோஷமான ஒரு செய்தி ஆண்டவர் கொண்டு வரும்படி அவர் இறங்கி நின்று அந்த வீட்டில் உள்ள அந்த அட்மாஸ்பியரே ஆண்டவர் மாற்றி கொடுக்குறார். பைபிளில் நிறைய சம்பவங்களை இப்படி நம்ம வேதத்தில் வாசிச்சிருக்கிறோம். இன்றைக்கி ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். நான் சில நேரங்களில் பார்த்துருக்கிறேன். சில இடத்துல ஒரு இழப்பு வந்திருக்கும். அந்த இழப்பின் மத்தியில் அவங்க ரொம்ப வேதனையோடு இருக்கும் பொழுது ஜெபிக்கும்போது ஆண்டவர் சொல்லுறதை நான் பார்த்துருக்கிறேன். ஒரு மரணம் நடந்துருச்சு, ஆனால் இன்னொரு உறவு, இன்னொரு ஜீவன் உங்கள் குடும்பத்துக்குள்ளே வரும். இது ஒரு இழப்பு. அந்த ஜீவன் உள்ளே வரும் பொழுது
அடுத்த ஒரு சந்தோஷமான நிகழ்வு உங்கள் வீட்டில் நடக்கும் பொழுது இந்த துக்கத்தை ஆண்டவர் மாற்றி தருவார் அப்படின்னெல்லாம் நிறைய இடங்கள்ல ஆண்டவர் பேசியிருக்காரு. அதே போல் அந்த மரணத்துக்கு பிறகு ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்த அவங்க வீட்டுங்களில் பிள்ளைங்க பிறக்கிறத பார்க்குறேன். இல்லைன்னா நடக்காமல் இருந்த அந்த திருமண காரியங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கிறத பார்க்குறேன். இப்படி நிறைய குதூகலமான காரியங்கள் நடக்கிறத பார்க்குறேன். இன்னைக்கும் துக்கத்தோடு இருக்க தேவ பிள்ளைகளை ஒரு நன்மை உன் வீட்டில் நடக்க போகுது அப்படின்றத ஆண்டவர் ஆணித்தரமாக அடித்து சொல்கிறார். இதை பிடிச்சிட்டு துக்கத்திலிருந்து எழும்பி உன் இயல்பு நிலைக்கு திரும்பும். உன் துக்க நாட்கள் இன்னைக்கோட முடிஞ்சு போயிடணும். இனி கொடுமை உன் வாழ்க்கையிலும் அழிவும் நாசமும் உன் எல்கையிலே இருக்காது. உன் துக்க நாட்கள் முடிந்து போயிட்டுன்னு ஏசாயா 60ஆம் அதிகாரம் 18-20 வரைக்கும் உள்ள வசனங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இன்னைக்கு நிறைவேறும். ஸோ நீங்கள் யாரும் பயப்படாதீங்க. கர்த்தர் நன்மையானதை செய்வார். ஒருவேளை குறிப்பிட்ட காலத்தில் உனக்கு திருமணம் நடக்கலை, அது ஒரு பெரிய துக்கமாக இருக்கா? அண்ட் இம்மீடியட்டாக இறங்கி அவரே நின்று உனக்கு ஏற்ற வரனை கொண்டு வருவார். அவரே நின்று செய்வார், எடுத்து செய்வார், கொடுத்து செய்வார். மடமடன்னு எல்லாம் நடக்கும். அது மட்டும் இல்லை, ஒருவேளை ரொம்ப வருஷமாக ஒரு கற்பத்தின் கனி இல்லை, அதனால் எல்லாரும் உன்னை நிந்தையாக பார்க்குறாங்களா? இன்னைக்கு உன்னுடைய கற்பம் திறக்கப்படுகிற நாள். இன்னை விசுவாசத்தோடு எழுதி வச்சிரு. அடுத்த மாதம் இந்நேரம் எல்லாம் நீ கர்த்தர் என்ன மகிமையான கர்ப்பவதியாக மாற்றினார், என்னை கடாட்சித்தார் அப்படின்னு சொல்லத்தக்கதாக ஒரு அற்புதம் நடக்கும். சரி, ஒரு சாட்சியை கேட்கலாமே. பிரதர் கெவின் ஃப்ரம் சென்னை. நானும் என்னுடைய மனைவியும் உயர் படிப்புக்காக நியூசிலாந்து தேசத்திற்கு சென்றிருந்தோம். என்னுடைய அம்மா அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு எங்களுக்காக சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் ஜெபித்து கொண்டார்கள். அந்த ஜெபத்திற்கு பிறகு கர்த்தருடைய கிருபையினால் நான் படிப்பை முடிப்பதற்கு முன்பாகவே எனக்கு அங்கு ஒரு அரசாங்க வேலை கிடைத்தது. எங்களுக்கு திருமணமாகி குழந்தை இல்லாத வேதனையில் நாங்கள் இருந்தோம். மருத்துவமனைக்கு சென்றபோது என்னுடைய மனைவிக்கு கர்ப்பப்பையில் நீர் கட்டி இருக்கிறது, எனவே குழந்தை பெறுவதற்கு வாய்ப்பில்லை என்று மருத்துவர் சொல்லிவிட்டார். நாங்கள் மனமுடைந்து போய்விட்டோம். இந்த நிலைமையில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களை சந்தித்து ஜெபித்து கொள்ள எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது. சகோதரர் ஜெபத்தின் போது நீ நிச்சயமாகவே கருத்தரித்து ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாய் என்று இந்த மங்கள வார்த்தையை சொல்லி ஜெபித்து ஆசீர்வதித்தார். அதன் பிறகு என்னுடைய மனைவி கர்ப்பம் தரித்து அழகான பெண் குழந்தையை பெற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்தார். அந்த சகோதரன் கெவின் சாட்சி சொல்கிறத நீங்கள் இதில் பார்க்கலாம். உங்களுக்கும் அப்படியே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. என் பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய இருதயம் துக்கத்தோடு இருந்திருக்கலாம். இன்றைக்கு உம்முடைய வார்த்தை முதல்ல இவர்களுடைய இருதயத்தில் இருக்க துக்கத்தை கலைத்து ஆறுதலை கொடுத்து இந்த வார்த்தை இனி மனு உருவாகி இது சந்தோஷமாய் மாறுகிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அதெல்லாம் நடந்து அது நிமித்தம் துக்கத்தோடு இருந்தாங்களோ அந்த சம்பவத்தில் இவங்க நினைச்ச காரியம் எல்லாம் இனி மறுபடியும் நடந்து அந்த துக்கங்களை எல்லாம் மறக்கடிக்க பண்ணுகிறதற்காய் உமக்கு நன்றி. தொடர் தோல்விகள் இனி ஜெயமாய் மாறட்டும். அதை தொடர்ந்து அந்த துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும். சுவாமி, எந்தெந்த பிள்ளைகள் நிந்தையோடு இருந்தார்களோ அந்த இடத்துல என் பிள்ளைகளுடைய பெயரை பெருமைப்படுத்தும். அதன் நிமித்தம் அந்த துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். எந்தெந்த ஆசீர்வாதங்கள் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இல்லை, அது என் பிள்ளைகளுக்கு துக்கத்தை கொண்டு வந்ததோ அந்த ஆசீர்வாதங்களை, அது ஒரு கற்பத்தின் கனியாக இருக்கலாம், ஒரு நல்ல வேலையாக இருக்கலாம், நல்ல ஒரு கிருபையின் வரமாக இருக்கலாம், அது என் பிள்ளைகளுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அழுகை ஆனந்த களிப்பாய் மாறட்டும். அடைக்கப்பட்ட கற்பங்களை எல்லாம் திறந்து என் பிள்ளைகளை நீர் உற்சாகப்படுத்தும். தடைகள் நீங்கி திருமண காரியங்கள் நடக்கட்டும். வீடு இல்லாத பிள்ளைகள், வாடகை வீட்டில் இருந்து கவலையோடு துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு சொந்த வீட்டிற்கு வழியை திறந்து கொடுத்து என் பிள்ளைகளை கனம் பண்ணும். இன்றைக்கும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். ஆண்டவருடைய வசனத்தின்படி ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்கிற மங்கள வார்த்தை அப்படியே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம்
நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424579999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.